ஹலோ மக்களே, நான் உங்கள் சந்தியா ஃப்ரம் தூத்துக்குடி. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய கஞ்சி மீதி இருக்கா? அப்போ அதை தூர போட்டுறாதீங்க. அதில் எப்படி மொறுமொறுன்னு வடகம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கஞ்சை நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதில் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அதில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அப்புறம் என்ன, நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம மாடியில் கொண்டு போய் காய வச்சிடலாம். நல்ல வெயிலுக்கு கீழே ஒரு துணி விரிச்சு இந்த மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காய வைங்க. ப்ராசஸ் கொஞ்சம் லெந்து தாங்க. பட் ரசம், வத்த குழம்பு, சாம்பார்னு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கடைசியாக ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து காக்காக்கு வச்சுட்டு நான் அங்க கிளம்பிட்டேன். ஈவினிங் பார்த்தா அது கொஞ்சம் காஞ்சி நல்லாவே சாஃப்டா தான் இருக்குங்க. நைட் டைம் மட்டும் அதை எடுத்து கொஞ்சம் சேஃபான இடத்துல வச்சிருங்க. தென் அகைன் அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து வெயில்ல காய வச்சிருங்க. அந்த டே ஃபுல்லா வடகம் காஞ்சாலே போதுங்க. அப்புறம் என்ன, அதெல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அதை அப்போ பொறிச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸ்நாக்ஸா சாப்பிட கூட நல்லா இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க.